ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் எல்லாருக்குமே சுபிக்ஷம் நிறைய கிடைக்கணும், பிரச்சனைகள் குறையணும், எல்லாருமே நன்னா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே சமயம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிரகங்களோட பயிற்சிகள் இருக்குது. சாதாரண மாதம் வரக்கூடிய பயிற்சி தான். இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி இருக்குது 15ஆம் தேதி. அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் அவர் 13ஆம் தேதியே பயிற்சி ஆயிடுறார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் 14ஆம் தேதி அழகாக மகரத்துக்கு வரப்போகிறார். உத்தராயண புண்ணிய காலம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இது. உங்களுக்கு ஒரு தனி பதிவை நாங்கள் தரோம், ரொம்ப அற்புதமான பதிவு. அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காராலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காராலும் ஒரு விசேஷமான பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஏன்னா உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ விசேஷம். அது இந்த உத்தராயணம் எதுக்காக வந்தது எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம். அதுக்கு அடுத்தபடியாக புத பகவானோட பெயர்ச்சி அது 17ஆம் தேதி இருக்குது. மற்றபடி ராகு கேது அதே இடத்துல தான் இருக்கா. அதுமாதிரி சனீஸ்வர பகவான் குரு பகவான் வக்ரகதியிலே தான் நீடிக்கிறார். இந்த வகையில் இந்த கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் சாதாரணமாக நம்ம காலையில் எழுந்தோடனே ஜனவரி 1 ஆங்கில புத்தாண்டாகட்டும் தமிழ் புத்தாண்டாகட்டும் அந்த கோவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த ஆண்டு ரொம்ப நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆக இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அதுக்காக 12 மணிக்கெலாம் போய் நம்ம தரிசனம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இது ஆகம விதிப்படி கிடையவே கிடையாது. காலையில் போங்க, ஒரு 6 மணிக்கு மேலே காலையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அருமையான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகள் இனிமேல் வித்தியாசமாக வரும். நிறைய இருக்கும். உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஒவ்வொரு பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சில சமயம் சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம். அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு கடைசியில் சொல்கிற பரிகாரங்களை அற்புதமாக செய்யுங்கோ. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கும்பராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட மாதம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம். மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா கிரக நிலைகள் எல்லாம் எங்கெங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதம். லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதம். கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதம். அடுத்தபடியாக ஒரு 15 நாட்கள் செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இப்போ 4 கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் முதல்ல 3 10 அதிபதி, சகாயாதிபதி, ஜீவனாதிபதி. இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார். அடுத்தபடியாக 4 9 அதிபதி சுக்கிர பகவான், அவரும் லாபஸ்தானத்தில் இருந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார். 5 8 அதிபதி புதன், அவரும் உங்களோட லாபஸ்தானத்தில் இருந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். சூரியன் அங்கே இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் இருக்குது. அடுத்தபடியாக உங்களோட கலத்திராதிபதி சூரிய பகவான், அவரும் உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கார். அவரும் குருவோட பார்வையை வாங்கிக்கிறார். 4 கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு உறவினர்களின் மூலமாக ஒரு சந்தோஷம், வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் மூலமாக அற்புதமான ஒரு மாற்றங்கள், உத்தியோகத்தில் உயர்வுகள், தொழில் வியாபாரத்தில் அற்புதம் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் லாபம், இப்படி பண்ணினா வெற்றி அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் கிடைக்கும். 15/1/2026 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரார்? உங்களோட சகாயாதிபதி ஜீவனாதிபதி எங்கே வராருன்னா உங்களோட விரயஸ்தானத்தில் உச்சமடைகிறார். உச்சமடையக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். என்ன முன்னேற்றம் அப்படின்னா எதிர்பாராத ஒரு தனபரவை கொடுப்பார். அதே மாதிரி உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருக்கணும், சூதனமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப நல்லது. சில பேருக்கு வீடு மனை வாகனம் இந்த பூமி யோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும். செலவுகள்
அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கன்னு. அப்போ தான் மருத்துவ செலவுகள் வராது. இல்லைன்னா மருத்துவ செலவுகள் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீருடை பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, துப்புரவுத்துறை இதிலெல்லாம் வேலை பார்க்குறவாக்கு ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தபடியாக 4-9 குடைய அதிபதி சுக்கிரன், அவரும் உங்களுக்கு 13/1/2026 விரயஸ்தானத்துக்கு வந்துடுறார். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சந்தோஷமான செலவுகள், விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுக்கெல்லாம் செலவு பண்ணுற மாதிரி. கடன் வாங்காமல் பண்ணுறது நல்லது, இல்லை கைக்குள்ளே கடன் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் வாங்கலாம். சரியா? அடுத்தபடியாக பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான புத பகவான் 5-8 குடையவன், அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா அவரும் விரயஸ்தானத்துக்கு வர்றார். எப்போ? 17/1/2026. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த இன்ப சுற்றுலா போகிறது, கல்வி சுற்றுலா போகிறதுக்கு வாய்ப்பு வரும். அதுமாரி இந்த கலைத்துறையில் இருக்கிறவாள்லாம் அற்புதமாக அந்த வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறது, வெளியூரில் போயிட்டு அந்த இது பண்ணுறது. நிறைய பேர் இப்போ அப்படி தானே, இப்போ சென்னையில் இருக்கா அப்படின்னா நேராக மதுரைக்கு போகிறது, இந்த இதுக்கெல்லாம் போயிட்டு வர்றது. அது நிறைய பேருக்கு வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அதெல்லாம் அற்புதமாக கிடைக்கும் இந்த கலைத்துறையை சேர்ந்த வாழ்க்கலாம். அதுமாதிரி அறிவுத்திறன் விருத்தியாகும், படிக்கிறவங்க நன்னா படிப்பா. அதேமாரி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். அடுத்தபடியாக கலத்திராதிபதி, அவரும் விரைய ராசிக்கு வர எப்போ? 14/1/2026 முதல் மகர ராசிக்கு வந்து உத்தராயண புண்ணிய காலம். கண்டிப்பாக திருமண யோகம் கைகூடும். குழந்தைகள் டக்கு டக்குன்னு கல்யாண யோகம் வந்துடும். ஏன்னா ராகு உங்களுக்கு ஜென்மராசிலேருந்து குருவோட பார்வையை வாங்குறார். அதனால் கல்யாண யோகம் உண்டாயிடும், திருமண யோகம். ரொம்ப தை பிறந்தால் கெட்டி மேளம், அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுக்கு. அடுத்தபடியாக 2-11 குடைய அதிபதி குரு. குரு பாருங்கள் உங்களுக்கு தனவா குடும்ப சாணாதிபதி, லாபாதிபதி. இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் வக்கரகதியில் இருக்கார். குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம், திருமணம் ஆகிடுத்து குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அதுமாதிரி நிறைய பேருக்கு திருமண யோகமும் கைகூடலை. ஆனாலும் இந்த ராகு உங்களுக்கு கொடுப்பார் நிறைய விஷயங்கள். இந்த மாதம் பிற்பகுதியில் உங்களுக்கு எல்லாமே நிறைவேறும். இருந்தாலும் குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. தந்தையாரின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம் ஒரு லாபம், உயர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்தபடியாக சூப்பராக உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. ரொம்ப அற்புதம். எடுக்கிற காரியங்கள்லாம் தெளிவாக யோசித்து செய்வீங்க. அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார், 2ஆம் இடம். கொஞ்சம் குடும்பத்தில் குழப்பம் இருக்குது. அதேமாரி உத்தியோகத்துலையும் கொஞ்சம் வேலை நெருக்கடி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து மீட் அவுட் பண்ணி வெளியில் வந்தால் தான் சந்தோஷம். எப்போவுமே ஒரு பிரச்சனையை கண்டு ஒதுங்குறவனுக்குலாம் ஒன்றுமே இது இல்லை, பிரயோஜனம் இல்லை. இந்த பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறோம் பாருங்கள், அப்போ தான் பெரிய சாதனை. அதை பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கோம். பிரச்சனைகளை வந்து ஒதுங்க போகிறதுக்கு பிரச்சனையே இல்லை, அது ஈஸியாக பண்ணிடலாம். எப்போவுமே ஹர்டில்ஸ் இருக்கும், அந்த ஹர்டில்ஸை தாண்டி தான் போகணும் நம்ம. அப்போ இந்த விரையாதிபதி உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து சில விரயங்களை கொடுப்பார், கவனமாக இருக்கணும். இருந்தாலும் பார்வை அப்படிங்கும்போது உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்குற உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அடுத்து அஷ்டமராசி, கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் டபுளாக கவனிச்சுக்கணும். அடுத்தபடியே லாபஸ்தானம், லாபம் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்காதீங்க, லாபம் வேணுங்கிற நிலவில் போங்க, கண்டிப்பாக லாபம் வரும். அடுத்தபடியே சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு ஜென்மராசியில் இருக்கார், கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார். ஆனால் குருவோட பார்வையை வாங்குறதுனால சவாலே சமாளி போயிட்டு இருக்கீங்க. கேது பகவான் உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் இருக்கார், வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்குது, நண்பர்கள் மூலமாக குழப்பம் இருக்குது, ஞானம் கிடைக்கும், ஓ இவாள்லாம் இப்படிப்பட்டவா அப்படின்னு. பட் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுறது நல்லதுங்க. அதுமாதிரி வெளியூர் வெளிநாடு போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் துர்க்கையும் பிள்ளையாரையும் வழிபாடு பண்ணிட்டு போங்கோ, அற்புதமாக கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த மாதம் முச்சூடும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நமக. இந்த ராஜராஜேஸ்வரி தான் உங்களை காப்பாற்றணும். ராஜராஜேஸ்வரிங்கிறது என்னென்னா, அம்பாள் ஆதிபராசக்தி இருக்கா பாருங்க, அவள் ஆதிபராசக்தி தான் மெயின். அடுத்தது தான் இந்த பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி வாழலாம். அப்போ இந்த ஆதிபராசக்தியை வழிபாடு பண்ணணும். ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை நமக, அது சொல்லுங்க, அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க, ஏன்னா ராகு கேதுக்காக கண்டிப்பாக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் கிடைக்கும். அடுத்தபடி சனீஸ்வர பகவான், சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், நல்லது நடக்கணுமானோ, அதனால் சனி பகவானுக்கு எழுதீபம் போட்டு வாங்க, சனிக்கிழமை வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக குரு பகவான், ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாலும் வக்கரத்தில் இருக்கார். ஸோ நல்லது நடக்கணுமானோ மார்ச் வரைக்கும். அதனால்
குரு பகவானுக்கு நெய் தீபம் போட்டு குரு பகவான் காயத்ரி சொல்லிட்டு வாங்க, அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஆக இந்த சின்ன பரிகாரங்கள் நீங்கள் செஞ்சனாலே 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அற்புதமான ஏற்றம், மாற்றம், முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.